இதுதான் விசுவாசிகள், இவ்வளவு விசுவாசிகள் நீ சந்திச்சிருக்கிறியே, அவர்களுடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்றது அவர்கள் பார்க்கும் பொழுது அதுதான் நீ செய்ய வேண்டிய ஊழியம். இவ்வளவு காரியங்களை தேவன் சொல்றாரு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஆனால் அதுதான் இந்த நோட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஊழிய பாதையில் எமக்கு தேவ அழைப்பு இல்லாமல் நாம் எமது விருப்பத்திற்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னா நான் எப்பயோ போயிருப்பேன், இன்னைக்கு காலையில் போயிருப்பேன் இல்லையா? இன்னைக்கு காலையில் போயிருப்பேன். நோ, எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு எந்த விதமான காசு இருக்கலாம், காசு கொடுக்கலாம், என்னவோ ஊழியங்கள் செய்யலாம். நோ, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் அப்படிங்கிறதான அதுதான் அந்த ஊழியம். ஆமியை பற்றி ஏன் சொன்னேன்? நான் ஆமியில் நிறைய விரும்புனேன். என்னுடைய விருப்பத்திற்கு அந்த இடத்துல போயிருந்தால் இன்றைக்கு நரகத்தில் இருந்திருப்பேன். ஹோட்டலில் விருப்பம் இல்லை முதல்ல, ஆனாலும் போக 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 அது எனக்கு சொர்க்க மாதிரி இருந்துச்சு. அதில் இருந்து தேவன் கலத்தி எடுத்தார். இது இல்லை உடைய இடம், இல்லை ஆண்டவரே நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல ரெஸ்பெக்டாக இருக்கிறேனோ, அது இல்லை உடைய இடம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒன்றும் இல்லை, என்னுடைய ஊழியத்தை நீ போயிட்டு செய் அப்படின்னு சொன்னாரே, அதுதான் என்னுடைய விருப்பத்திற்கு நான் செய்கிறதுக்கு இயலாகும். அவர் அழைத்துட்டார். இதுதான் அந்த ரகசியமாக இருக்கிறது. அருமையான ஊழியக்காரருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்தார். அந்த அழைப்பு இல்லாமல் ஒரு காலமும் இந்த ஊழியத்தில் இறங்க வேண்டாம். அது முடியாது. ஏன்னா அடிப்பான். நான் சொல்கிறேன் இல்லையா, 47 வருஷம் அவன் கீழே உட்காராமல் அவன் என்னை அடிக்கிறான். கீழே உட்காராமல், இன்னைக்கு இல்லை நாளைக்காவது ஐயோ நான் கீழே போடத்தான் பார்ப்பேன். குடும்பத்தின் மூலமாக, மனைவியின் மூலமாக, உற்றாரின் மூலமாக, இனத்தாரின் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, சிநேகிதர்கள் மூலமாக, சத்துருக்களின் மூலமாக யாரை நான் பாவித்து இந்த ஊழியனை கீழே போட முடியுமோ அப்படி நான் போடுவேன் என்பார். கங்கணம் கட்டி இன்றைக்கு வரையும் அவன் என்ன பின்னால் சுற்றி கொண்டு திரிகிறான். ஆனால் அந்த அழைப்பு இருந்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கும் எனக்கு சொல்கிறாரு. இன்னும் எனக்கு இன்னைக்கு வைஃப் சொன்னாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, எங்களுடைய உயிரே போனாலும், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போனாலும், இயேசுவை இல்லாமல் இந்த மந்திரம் தந்திரங்கள் கிட்ட நாங்கள் போகிறது இல்லை. அதை காரசாரமாக சொன்னாங்க. ஏற்றுவேன் போலீஸுக்கு, நீ என்னமாவது நடந்துச்சுன்னா ஏற்று, போலீஸில் எங்கே வேணுனாலும் ஏற்று, அந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக நிற்போம். இன்றைக்கு காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் சாட்சி, இதுதான் ஊழியம். சும்மா நாங்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு சத்தம் போட்டுட்டு அல்லேலூயா பாடிட்டு பாடல்களை பாடிட்டு ஜனங்களை ஊக்குவித்து ஜனங்களை மகிழ்வித்து வருகிறதற்காக தேவன் எங்களை அழைக்கவில்லை. கர்த்தருக்காக நிற்கிறதுக்காக தேவன் அழைத்தார். அதைத்தான் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஏனெனில் இது கனமான ஊழியம், இது கனமான ஊழியம், தேவனின் ஊழியம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே செய்யக்கூடிய ஊழியம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் மிச்சம் கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியமாக. ஊழியக்காரர்கள் இது என்னத்தை படித்து கொண்டிருக்கோம்? உருவாகுதலும் உருவாக்குதலும். இப்போ உருவாகுதலை பற்றித்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். சரியா? ஆகவே இவையெல்லாம் எமக்கு தெரியும். 4வதுல போட்டிருக்கேன். இவையெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவைகளை பற்றி நன்றாக படித்திருக்கோம். எபிரேயர் 5:4 சொல்லியிருக்க, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை. அது எங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்ச காரியம்தான். ஆனால் அழைப்பு எமக்கு வந்த போதிலும் அதற்காக நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் உள்ளன. அதைத்தான் இந்த உருவாகுதல் என்கிறதாக சொல்லி நாங்கள் சொல்றோம். தலைப்பு இருக்கு இல்லையா? உருவாகுதலும் உருவாக்குதலும். உருவாகுதல் என்னையை பொறுத்தது, உருவாக்குதல் அவரை பொறுத்தது. நான் என்னை உருவாகும் பொழுது நான் உருவாகும் பொழுது அவர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விளங்குதானல்ல? நான் அதுக்கு உடந்தையாக அதற்குள்ளே நான் வராமல் அந்த வட்டத்துக்கு வெளியே நான் நின்று கொண்டு எனக்கும் ஊழியம் செய்யணும், ஆண்டவரே எனக்கும் அது வேணும் இது வேணும்னு நெவர் ஒரு நாளும் அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கரம், ஏன்னா அவருடைய ஒரு வரை
என்னன்னு சொல்வது, வரையறை உண்டு. ஒரு 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 ஏரியா உண்டு. அந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்காவிட்டால் யோர்தான் பிளக்காது. காலடி அதுக்குள்ள வராட்டா யோர்தான் ரெண்டாக பிளக்காது. சரியா? அனுமதினால தான் நாங்கள் வந்த அழைப்பு எங்களுக்கு வந்த போதிலும் அதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அதைத்தான் இன்று நாங்கள் ஆராய்கிறோம். நோட்ஸில் எல்லாம் கிளீனாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாசிக்க உங்களுக்கு தேவ ஆவியானவர் அதன் மூலமாக பேசுவார். எப்படி பேசுவார்னா, இதையும் இந்த நோட்ஸையும் நாங்கள் படிக்கிறதையும் உங்களுடைய வாழ்க்கையும் இதைத்தான் நாங்கள் இது பண்ணணுமே ஒழிய வேத படிப்பிலே அவரை பற்றி இவரை பற்றி அந்த ஊழியரை பற்றி இந்த ஊழியனை பற்றி நெவர் திங்க் பண்ணவே வேணும். கர்த்தருடைய பாதத்தில் போயிட்டு அமர்ந்த உடனே நானும் ஆண்டவரும் நான் எப்படி இருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு கொடுத்ததை ஒழிய மற்றவனை பற்றி விமர்சனம் பண்ணுகிறதுக்கோ, மற்றவனை பற்றி பேசுகிறதுக்கோ, மற்றவனை பார்க்கிறதுக்கோ, அவனை பார்த்து நான் ஊழிய பழகிறதுக்கோ, அவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறதுக்கோ அல்ல. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தால் தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதுதான் தேவனுடைய ஊழியம். எங்கேயும் ஓடாதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க. அந்த ஊழியக்காரன் அப்படி செய்கிறான், இந்த ஊழியக்காரன் இப்படி செய்கிறான், அவன் நல்லா வளர்ந்து வந்துட்டான், அது என்ன ரகசியம்னு நான் பார்க்க போகிறேன், என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு தெரியாதது அங்கே இருக்கா? நோ நோ, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இருக்காது. கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஆவியானவர் அப்படியே இறங்குறது நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்தால் அவ்வளவு தான். அந்த மகிமையில் நீங்கள் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் சகல ரகசியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுக்கு பிறகு தேவனுடைய அந்த மகிமை இறங்கிச்சின்னு சொன்னால் பிசாசே நேரடியாக வந்து எதிர்த்தாலும் நாங்கள் எழுப்பி சொல்லுவோம், நோ, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் கொல்லுவேன், கொன்றாலும் நான் அவரை விட மாட்டேன். யோபு சொன்னா இல்லையா, என்னை கொன்று போட்டாலும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னா இல்லையா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களை அவர் விடுவிக்காமல் விடுவிப்பாருங்கிறது எனக்கு தெரியும் ராஜாவே, விடுவிக்காமல் போனாலும் அந்த சிலைக்கு நாங்கள் வந்தனம் செய்ய மாட்டோம் சொன்னாங்களே, அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். இன்றைக்கு இருக்கிறதா அந்த நிலைமையில் எங்களுக்கு காசு இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை, அரிசி கொஞ்சம் கூட இல்லை, மரக்கறியே இல்லை, கொஞ்சிக்கா மிளகு இல்லைன்னு சொன்ன உடனே பிசாசு வந்து சொல்லுவான், நீ ஹோட்டலில் இருக்கக்குள்ள இப்படியா இருந்த, இந்த மாதிரி வீட்டிலையா இருந்த, இப்படியா நீ உடுத்துன, இப்படியா நீ இருந்த, என்ன நீ உன்னை பெற்றுக்கொண்ட ரட்சிப்புன்னு வந்து உனக்கு என்னத்தான் இருக்கு? எல்லாராலும் தள்ளப்படுற, எல்லாராலும் அவமானப்படுற, எந்த நேரமும் வெட்கப்படுற, எந்த நேரமும் இல்லை 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 இல்லை. சரியா? என்கிட்ட வா, இதெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொன்னான் இல்லையா, இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொன்னா இல்லையா, தேவன் உலகத்தை படைத்த தேவனிடத்திலே போயிட்டு பிசாசானவன் சொல்றான் இல்லையா, என்னை மட்டும் இருந்து கும்பிட்டுரு, அதாவது நான் சொல்றதை நீ செய்யி, அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் நான் உனக்கே தந்துடுறேன்னு சொன்னான்னா இல்லையா. அப்போ அழைப்போ சாத்தானே அப்படின்னா அந்த அந்த கட்ஸ் எங்களுக்கு வரும். அந்த கட்ஸ் எங்கேருந்து வரும்? அவரும் வந்தால் தான் அவரும் பேசுவார். எங்களுடைய வல்லமையினால பலத்தினா ஒன்றுமே செய்கிறதுக்கு முடியாது. இன்றைக்கு விழுந்து போனதான ஊழியக்காரர்களை பாருங்கள், அவங்களுடைய பலத்தினாலே பிசாசை எதிர்க்க போனாங்க, நேவர். ஆனபடினாலே உருவாகுதல் என்றால் என்ன? முதலாவது காரியம், உருவாகுதல் என்றால் எதை குறிக்கிறது? உருவாகுதல் என்பது தேவனிடம் இருந்து எமக்கு அழைப்பு வரும் பொழுது எம்மை நாம் அதற்கு அமைய உருவாக்கி கொள்ளுங்கள். எங்களுக்கு அமைய இல்லை, என்னுடைய விருப்ப பிரகாரம் அல்ல, இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து அவரை போல என்கிறதாக இல்லை, எவ்வளவு பெரிய சர்ச்சை நான் கட்ட போறேங்கிறதான குறிக்கோளோடு அல்ல. ஊழியத்தில் அழைப்பு வந்துருச்சு, நான் ஒரு பெரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன், நிறைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, இந்த நேரத்தில் திடீர்னு தேவன் சொல்றாரு, ஷேக் ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எதை பார்க்குறேன்? என்னுடைய
என்னுடைய செல்வத்தை பார்க்கிறேனா, சுற்று வட்டாரத்தை பார்க்கிறேனா, எனக்கு இருக்கிறதான மதிப்பு மரியாதையை பார்க்கிறேனா, நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்கிறதை பார்க்கிறேனா, எதை பார்க்கிறது? உருவாகுதல் என்பது தேவனிடத்திலிருந்து எமக்கு அழைப்பு வரும் பொழுது எம்மை நாம் அதற்கு அமைய உருவாக்கி கொள்ள வேண்டும். எம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம்.